நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜில வந்து என்னென்ன டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரீயா இருக்கிற நாள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரவுடடா இருக்கும். அவங்க போட்டிருக்கிற கொடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடி இருக்கும். அதுல எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 30, 40 இயர்ஸ் மோஸ்ட்லி எல்லா பசங்க, எல்லா ஜென்ட்ஸுமே யாரா இருந்தாலுமே அந்த வீக்கெண்ட்ஸ்ல தான் பிளான் பண்ணுவாங்க. நீங்க வீக் டேஸ்ல பிளான் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலா வந்து டியூஸ்டே இல்லைனா வெட்னஸ்டேவே போய் என்ன நம்மளுக்கு வந்து மார்னிங் வந்து பேசிக்கா நீங்க ஒரு நாள் அலாட் பண்ணா போதும். ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஆஃப்டர்நூன் இல்லைனா ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வீக் டேஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது ஒரு பெரிய தலைவலி. உங்களுக்கு வாஷிங் மிஷின் போடுறதுக்கும் டைம் கிடைக்காது. அதை போட்டு துணி காய போடுறதுக்கு ரோப்பும் கிடைக்காது. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு வந்து ஃபுட் வந்து அங்கேயே வந்து மேக் பண்றாங்களா, அதே பில்டிங்ல மேக் பண்றாங்களா, இல்ல பக்கத்து பில்டிங்ல மேக் பண்றாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு தெருவுல 4 பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த 4யுமே ஒரே மேனேஜர் தான் வந்துட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மேனேஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல சமைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு மற்ற பிஜிக்கு எடுத்துட்டு வருவாங்க. இதை நான் ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா வந்து எங்க பில்டிங்ல வந்து பக்கத்து பில்டிங்ல தான் வந்து சமைப்பாங்க. இந்த பில்டிங் ஹாட் பாக்ஸ்ல எடுத்துட்டு வருவாங்க. ஸோ எனக்கு திடீர்னு நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன், அங்க மிஸ் ஆகுது ஏதோ ஒரு டிஷ், எனக்கு பிடிச்ச டிஷ் அப்படின்னா உடனே நான் தத்து எடுத்துட்டு பக்கத்து பில்டிங் எங்க பண்றாங்களோ அங்க போயிடுவோம். அங்க கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் ஐடியலா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, லேட்டா போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா லேட்டா போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பேட் வைப் தான் கொடுக்கும். அடியில இருக்கிற சப்பாத்திஸ் கிடக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா தீஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் சூடா இருக்கிறது நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்துப்பாங்க. லாஸ்ட்ல வந்துட்டு அந்த பிளாக்கிஷா அப்படிலாம் இருந்துட்டு உங்களுக்கு கடுப்பா இருக்கும். ரீஃபில் பண்ணுவாங்க. பட் நீங்க அந்த கரெக்டா அந்த கடைசியில இருக்கிற பீசஸ் கடக்கும் போது போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மன கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால சொல்றேன், சீக்கிரம் போய் சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்ரூம் யூஸ் பண்ற டைம் வந்து பாத்துக்கோங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஈஸியா வந்து பண்ணிப்பீங்க. பட் நீங்க வந்து ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, இன்னொருத்தவங்க வந்து வேற ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த பாத்ரூம் டைமிங்ஸ் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பெருசா யார்கிட்டயும் வந்துட்டு சண்டை வச்சுக்காதீங்க. ஏன்னா பிஜி ஓனர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேனேஜர்ஸா தான் இருப்பாங்க, ஓனர்ஸா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா வந்து யார் வந்து போனாலும் சரி பெருசா வந்து அவங்க கூட சண்டை வச்சுக்காதீங்க, சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்